அந்த முருக பக்தர்கள் மாநாட்டுக்கு அவர்கள் அழைப்பு கொடுத்தார்கள். அந்த அன்பான அழைப்பை ஏற்று அதிலே முருக பக்தர்கள் என்கிற அடிப்படையிலே தான் அதிலே கலந்து கொண்டோம். அரசியல் அதிலே இல்லை என்பதை நீதிமன்றமும் அதிலே உறுதியாக தீர்ப்பு வழங்கியிருந்தது. ஆகவே அரசியல் இல்லாத முருக பக்தர்கள் மாநாடு, முருக பக்தர்கள் பங்கேற்கிறார்கள், அழைப்பு கொடுத்திருக்கிறார்கள். அந்த அழைப்பை ஏற்று முருக பக்தர்கள் என்கிற அடிப்படையிலே அதிலே பங்கேற்றோம். அதிலே அரசியல் இருக்காது என்கிற நம்பிக்கையோடு. ஆனால் அதிலே ஒளிபரப்பப்பட்ட அந்த ஏவியை பொறுத்தளவில் அந்த வீடியோ ஒளிபரப்பிலே பேரறிஞர் அண்ணா, தந்தை பெரியார் குறித்து அவதூறுகள் பரப்பப்பட்டுள்ளதாக இப்போது பரபரப்பாக செய்திகள் வெளியாகி விவாதம் பண்ணி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே அவதூறுகளை அள்ளி தெளிக்கிறார்கள். அதில் தெளிவாக நாங்கள் சொல்லியிருக்கிறோம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு நாளும் கொள்கையை, லட்சியங்களை, கோட்பாடுகளை விட்டுக் கொடுக்காது. இது தமிழ்நாட்டு மக்களுக்கு நன்றாக தெரியும். ஏன் ஆளுகிற திமுகவுக்கும் நன்றாக தெரியும். ஆனால் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது அவதூறு பரப்புவதற்கு ஏதாவது சாக்கு போக்கு கிடைக்காதா என்கிற வகையிலே தான் அவர்கள் தொடர்ந்து அவதூறுகளை பரப்புகிறார்கள். பொதுச் செயலாளர் புரட்சித் தலைவர் எடப்பாடியை பொறுத்தளவில் பேரறிஞர் அண்ணா அவர்களை பற்றியும் புரட்சித் தலைவர் அம்மா அவர்களை பற்றியும் அவதூறாக பேசிய காரணத்தால் தான் என்ன முடிவெடுத்தார் என்பது தமிழ்நாட்டு மக்களுக்கு நன்றாக தெரியும்.